இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட் 12 டர்போ அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட பாக்ஸ் வந்து ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ள வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது மார்வல் ஸ்டுடியோஸோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட அசோசியேஷனோட இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது இந்த மார்வலோட மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ முதல்ல வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபோன் கூட நிறைய விதமான கிஃப்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றாக பார்க்கலாம். முதல்ல வந்து நமக்கு வந்து நோட் 12 டர்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனை சைடில் எடுத்து வச்சிடலாம். இது கூட ஒரு கேஸ் ஒன்று அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அதே படத்தில் வர மாதிரி ஐஎஃப் அகமாட்டோ அப்படின்னு சொல்கிற டைம்லைன் ஸ்டோனை ஒன்று காட்டியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து நமக்கு கீச்செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. மேலும் பார்க்கும்போது ஒரு லாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்குது ஒன் சைடில். ஸோ இதே மாதிரி ஒரு லாக்கெட்டும் இருக்குது. அடிஷனலாக வந்து நமக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபோனுக்கு பேக் சைடில் வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டிக்கர், அதாவது பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கரை உருவி நம்ம ஃபோனோட பேக் சைடில் வச்சுட்டோம்னா நம்ம வந்து ப்ரொடெக்ஷனோட, அதாவது கை நம்ம ஃபிங்கர் வந்து அதை வச்சுட்டு ஃபோன் உடாத மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது போக நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. டாப்பில் வந்து இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு அயன் ஏதாவது பிளேஸில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒட்டிச்சிக்கலாம். கடைசியாக ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டிஷர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வருது. அப்படி சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் நமக்கு வந்து சைடில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் இருந்த விஷயங்கள். நீங்கள் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிஸ் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஒரு மார்வல் ஃபேன் தான். அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த நோட் 12 டர்போ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பக்கத்தில் ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல்ல ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வெளியே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நோட் 12 ஸ்மார்ட் ஃபோன் ரெகுலரான ஒரு பேக்கிங்கில் வருது. முதல்ல பாக்ஸில் உள்ள சீலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாக்ஸில் என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கலாம். பாட்டம் சைடில் நமக்கு வந்து 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பேக் சைடில் சில வகையான கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முதல்ல நமக்கு வந்து டாப்பில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸோட நோட் 12 டர்போ ஸ்மார்ட் ஃபோன் பேக் சைடில் வந்து பிளாக் கலர் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டேரெக்டாக ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்னெல்லாம் பாக்ஸில் வருது அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ 33 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸோட கொடுக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக ஒரு USB டைப் சி கேபிள் இருக்குது. நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஆக்சிடென்ட்டோட தராங்க. இது போக நமக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மார்வல் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்டர்ஸோட ஸ்டிக்கர்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இன்ஃபினிக்ஸ் எக்ஸ் கிளப்போட ஒரு இன்வைட், மேலும் வந்து பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இது போக நமக்கு வந்து ஒரு பேக் சைடில் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஃப்ளெக்சிபிள் டிரான்ஸ்பரண்ட் கேஸாக வருது. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்க்கலாம். இந்த ஃபோனோட ப்ரொடெக்ஷனாக இருக்கிற இந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ட்ரிபிள் கேம் செட்டப் இருக்குது. அது போக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷில் பிளாஸ்டிக்கில் பாடி கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடில் இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங்கும் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபோனை வந்து சைடில் வச்சுட்டு இது கூட ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத வந்து வீடியோட ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த கேஸ் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸோட வந்துருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கேஸ் வந்து இந்த பாக்ஸோட வந்தது கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு வந்து இந்த கிஃப்ட்டோட வந்ததுனால வந்து தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். ஒருவேளை வாங்குறதா இருந்ததுன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சென்டரில் நமக்கு வந்து இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி லோகோ கொடுத்துருக்காங்க. அது போக வந்து மார்வல் மற்றும் இன்ஃபினிக்ஸோட லோகோவும் இருக்குது. இது கூட வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் தராங்க. அதாவது நமக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் கொடுக்குறாங்க. மேலும் இந்த டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணுறது முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீனிங் கிட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் தராங்க. அதாவது டெம்பர் கிளாஸை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரியாக ஒரு அடிஷனல் கிஃப்ட்டும் வந்து நமக்கு இந்த பாக்ஸோட வந்திருக்கு. ஆனால் வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அது தனியாக தான் வரும். இது வந்து தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆன்லைனில் வந்துச்சுன்னா அந்த லிங்க்ஸ் வந்து தனியாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஃபோனோட பேக் சைடு மட்டும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி பிளாஸ்டிக் பில்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கேமராவுக்கு சைடில் இருக்கிற பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு டெக்ஸ்சர் மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கேமராக்கு பக்கத்தில் இருக்கிற பேட்டர்ன் மட்டும் லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் வந்து படுது. மற்றபடி கீழே டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்துருக்க காரணத்தால கிரிப் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்தபடியாக பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து நமக்கு வந்து கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மாடலில் நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் வருது. இந்த LED வந்து நமக்கு வந்து ஒரு குவாட் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டாக வருது. பாட்டம் சைடில் நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீ இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகுது. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு சிம் ட்ரே கொடுக்குறாங்க. இந்த சிம் ட்ரே வந்து ஒரு டெடிகேட் சிம் செட்டாக வருது. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். மேலும் இந்த ஃபோனில் வந்து 4G சப்போர்ட் தான் இருக்குது. 5G சப்போர்ட் கிடையாது. பாட்டம் சைடில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், USB டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கில்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இதான் ஃபோனோட பிளேஸ்மெண்ட். அடுத்தபடியாக ஃப்ரண்ட்லோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 1000 நிட்ஸ் வரை
வரையும் பிரைட்னஸ் போது சொல்றாங்க. மேலும் 108% NTSC கலர் கேமட் சப்போர்ட்டும் வருது. வைட்லைன் L1ஓட சர்டிஃபிகேஷனும் வருது. அதனால வந்து Netflix, Amazon Prime மாதிரியான OTT ஆப்ஸ்ல வந்து நமக்கு வந்து HDல வீடியோஸ் பார்க்க முடியும். இது போக 100% DCI-P3 கலர் கேமட் சப்போர்ட், 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், கார்னிங் கோல்ட் கிளாஸோட 3 ப்ரொடெக்ஷனும் வருது. இது போக 92% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ தராங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட் நார்மலாக 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூட கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு 90 ஹெர்ட்ஸாக கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இது ஒரு வாட்டர் அப் நாச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்ததுனால இது ஒரு ரொம்ப ஒன்றும் பெரிய டீல் இல்லை. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. என்ன இந்த ரிஃப்ரெஷ் ரேட் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஸோ நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லேயே நமக்கு 33 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருந்ததுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். ஃபோனோட வெயிட் வெறும் 184.5 கிராம் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் 7.9 mm திக்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்லிம்மான ஃபோனாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. நமக்கு பிளாக், ஒயிட், அது போக ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸில் வருது. நம்ம கிட்ட இருக்கிற பிளாக் வெர்ஷனாக இருக்குது. மேலும் இந்த ஃபோனோட நமக்கு வந்து சினிமேட்டிக் டியூல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வருது. DTS சப்போர்ட்டும் தராங்க. ஸோ அடுத்தபடியாக ஃபோனோட OS பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து Android 12 லேட்டஸ்ட்டான OSல ரன் ஆகுது. அதாவது இன்ஃபினிக்ஸோட 10.6 இன்டர்ஃபேஸில் ரன் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக UIயோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பிக் மோட், ஐகேர் மோட், MOL அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர், ஸ்மார்ட் பேனல், கிட்ஸ் மோட், மல்டி விண்டோ, சோஷியல் டர்போ, கேம் மோட், எக்ஸ்க்ளோன் மாதிரி பல விதமான விஷயங்கள் உள்ள வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த XOX 10.6 இன்டர்ஃபேஸில் இருக்குது. அடுத்தபடியாக ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு மீடியாடெக்கோட Helio G96 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த சிப்செட்டோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது 66 ரேங்க் வருது. அது C கிரேட் ப்ராசராக கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் பழைய ப்ராசர் தான். ஸோ கொஞ்சம் லேட்டஸ்ட்டான ப்ராசர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மீடியாடெக்கோட ஹைப்பர் இன்ஜின் 2.0 மாதிரியான பல விதமான சப்போர்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸில் லேகினஸ் வராது. குறிப்பாக டே டு டே யூசேஜ், அது போக கேமிங் மாதிரியான விஷயங்கள் விளையாடும் போது ஓரளவு நல்லாவே இருக்கும். மிட் செட்டிங்ஸ் வரையும் நல்லவே கேம்ஸ் விளையாட முடியும். ஹெவியான கேம்ஸ் கூட சில கேம்ஸ் வந்து விளையாடலாம். இது போக நமக்கு வந்து லீனியர் மோட்டர் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து கேமிங்கோட வைப்ரேஷன்ஸை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு உள்ள கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்து 6 லேயருக்கான கிராஃபின் பிளாக்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. அதனால் ஹீட்டும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 டிகிரிஸ் வரையும் நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குறைக்க முடியும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஹீட்டும் அந்த அளவுக்கு ஆகாது. இது போக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது. நமக்கு வந்து 8GB ரேம் வித் 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் வருது. விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டியும் இருக்குது. ஒருவேளை அந்த 8GB ரேம் பத்தலாம் நினச்சிங்கன்னா அடிஷனலாக ஒரு 5GB ரேம் சேர்த்துக்கலாம். அதாவது மொத்தமாக 13GB வரையும் நமக்கு வந்து ரேம் எக்ஸ்பேன்ஷன் சப்போர்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. இது போக கேமிங் விளையாடுறவங்களுக்கு இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நமக்கு வந்து இந்த கேமில் உள்ள இந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டெடியாக இருக்கும். அதனால் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு பாதிக்கலை. அதனால் நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கல. குறிப்பாக வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ண முடியல. குறிப்பாக ஹை செட்டிங் மாதிரியான கேம்ஸ், குறிப்பாக அந்த BGMI மாதிரியான கேம்ஸ் வந்து விளையாண்டிங்கன்னா ஹை செட்டிங்ஸ் விளையாடும்போது வேணால் ஃப்ரேம் ட்ராப்ஸ் லைட்டாக இருக்குமே தவிர மற்றபடி மிட் செட்டிங்ஸ் வச்சு விளையாடும்போது கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து பிளேயபிளாக தான் இருக்கும். அதுபோக மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அடுத்தபடியாக ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. பிரைமரி கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.6 அப்பர்ச்சரில் வருது. 27 mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவில் எடுத்த லென்ஸில் வந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த டே லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸில் வந்து எந்த ஒரு மாதிரி டிஸ்டோர்ஷனும் இல்லை. ஒரு நைட் டைம் எடுத்திங்கன்னா லைட்டாக கிரெயின்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து நோட்டிசபிளாக பண்ண மாட்டீங்க ரொம்ப ஒன்றும். ஸோ கண்டிப்பாக வந்து அல்காரிதம் நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லணும். இது போக நமக்கு வந்து டைனமிக் ரேஞ்சும் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த 50 மெகாபிக்சலுக்கான கேமரா வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து டிஸ்டன்ஸில் இருக்கிற ஷாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். குறிப்பாக நார்மல் ஷாட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ஸ் எடுக்கும்போது கூட கொஞ்சம் டீடைலிங் நல்லாவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக கூட கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக ஜூம் பண்ணும்போது கிடைக்குது. அடுத்தபடியாக நமக்கு கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஷார்ட் வீடியோ, நார்மல் கேமரா, AI கேமரா, பியூட்டிஃபை, போர்ட்ரேட், 3D கேமரா, சூப்பர் நைட் மோட் மாதிரி பல விதமான விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்காங்க. மேலும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த கேமரா இதில் 2வது கேமரா ஒரு AI கேமராவும் 3வது கேமரா ஒரு டெப்த் சென்சராகவும் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நமக்கு செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராவுக்கு நமக்கு வந்து LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் வருது. மேலும் முக்கியமான விஷயம் செல்ஃபியில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே டே டைமில் நல்லாவே சொல்லணும். குறிப்பாக வந்து நமக்கு பொக்கே மோட், அதாவது போர்ட்ரேட் மோடில் எடுக்கிற ஷார்ட்ஸுமே வந்து நமக்கு எட்ஜ் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைட் கேமராவும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக தான் ஒர்க் ஆகுது. அது போக நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஃப்ளாஷ் சப்போர்ட் வருது. அதனால் வந்து நமக்கு நைட் டைமில் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இதுபோக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஃபாஸ்ட் மற்றும் அக்யூரேட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கூட 1.5 நாள் வரையும் நமக்கு வந்து தாங்கிச்சு. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை
ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஃபினிக்ஸோட இந்த நோட் 11 டர்போ ஸ்மார்ட் ஃபோன் ஒரே ஒரு கன்ஃபிகரேஷனில் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் வருது. இதோட விலை எப்படின்னு பார்க்கும்போது 14,999 அப்படிங்கிற விலையில் வந்து நமக்கு மேஜரான ஆன்லைன் ரீட்டைல்ஸில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒர்த் ஃபார் மணி மாதிரி தருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இது போக இந்த ப்ராசரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மற்றபடியாக குறை சொல்கிற மாதிரி இந்த ஃபோனில் வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் 12 டர்போ பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.